Day of Eid al-Fitr. Ramadan vibe finally start மக்களே. ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டே ஆஃப் ஈத் உல் ஃபித்ர், ஐ மீன் இன்னைக்கு ரம்ஜான் vlog நான் பார்க்க போறீங்க. ரியலி ஹாப்பி. ரம்ஜான் வந்ததுனாலே ஒரு ஃபீலிங், அந்த ரம்ஜான்னாலே ஒரு செம்ம ஃபீலிங். ஏன்னா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டுக்கு வருவாங்க, பெருநாள் காசு கிடைக்கும், முக்கியமாக பிரியாணி கிடைக்கும். ரொம்ப ஹாப்பியான டே. இந்த விளாகை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த விளாகை பாருங்கள். முக்கியமாக இந்த ரம்ஜானை யாரெல்லாம் என்ஜாய் பண்ண முடியலையோ அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள். முக்கியமாக பாலஸ்தீன் மக்களுக்காக ப்ரே பண்ணுங்கள். 7 மணிக்கு எனக்கு தொழுவேன், அதனால நான் இப்போ கிளம்புனா தான் நான் போக முடியும். மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:45 ஆகும்போது 7 o'clock வந்து எனக்கு ப்ரேயர் இருக்குது. அதுக்கு போகணுன்னா நான் இப்பயே கிளம்புனேன், அப்போ தான் நான் இது பண்ண முடியும். போயிட்டு டக்குன்னு போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு நான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வரேன். வெயிட் பண்ணியிருக்கேன், பார்க்க முடியாது வருகிறேன். 1 hour later. கிரேக்கு பார்த்தீங்கன்னா திஸ் ரமலான் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரமலான் வைப் ஃபைனலி ஸ்டார்ட் மக்களே. இப்போது நான் வந்து ப்ரேயருக்கு போகிறேன். போகலாமா? வாங்க போகலாம். طفلي حبيبي طفلي حبيبي له موئل يرعاه بالحب منذ أن أحسست نبضاته تجتاح قلبي بعاطف دافئ السكب وما تراني شعور بعد مولدي மக்களே ஃபைனலி தொழுது முடிச்சாச்சு. حان حمي بالكرب جاء الحياة بناقوس في مداركه ما كان أمر القضاء தொழுதுட்டு இப்பதான் வந்தோம், சாப்பிடலாம் போட்டோ மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபோட்டோ ஷூட் பாருங்க, எல்லாம் ஃபோட்டோ ஷூட் இருக்காங்க. குரீஸ் பாருங்க மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபோட்டோ ஷூட் நடந்து கொண்டே இருக்கிறது. இங்கே பாருங்க, 2 பேருக்கு பாருங்க மக்களே. ஃபைனலி ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சு எப்போ ஃபைனலி சாப்பிட போகிறேன். எனக்கு எக்ஸாக்ட் என்ன செஞ்சுட்டாங்க தெரியல. சாப்பிட போகிறேன், காட்டுறேன். திஸ் இஸ் ஈத் ஸ்பெஷல் ஃபுட்டு. இது பார்த்திங்கன்னா இது வந்து கொத்து பரோட்டா, இது பரோட்டா, இது வந்து ஜாலூர், இது வந்து வட்டலப்பம். திஸ் இஸ் ஸ்வீட். இது ஓகேவா? இது ஸ்வீட். ஓகே, இது கூட சேர்த்து சிக்கன் கிரேவி. இதுதான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். வந்து இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிச்சு வட்டலப்பம் இருக்குல்ல, இந்த வட்டலப்பத்தில் எடுத்து அப்படியே ஒரு அந்த ஃபீல் இருக்குது, அப்படி தான் இருக்குது. பரோட்டாவை எடுத்து இந்த கிரேவியில் ஃபுல்லாக முக்கி, அதுக்கப்புறம் இந்த சிக்கன் எடுத்து இதில் வச்சு செம்ம டேஸ்ட்டு. வட்டலப்பம் ஸ்வீட். ஆஹா ஓஹோ, இந்த வேறு மாதிரிங்க இருது. அந்த வீட்டில் உள்ள அந்த கைப்பக்கம் எங்கேயும் வராது. எல்லாமே வீட்டில் செஞ்சது, செம்மையாக இருக்குது. உங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் போகிறேன். ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நான் என்ன அடுத்து என்ன பிளான் சொல்லிட்டு நான் யோசிச்சுட்ருக்கேன்.
நீங்கள் உங்களுக்கெல்லாம் எப்படி ரம்ஜான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் பண்ண, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், ப்ராடக்ட் டிசைன் பண்ணணுன்னா கிளிக் டிஜிட்டல் எங்களோட கம்பெனியை நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தர போகிறோம். நீங்கள் வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைன் எல்லாமே இருக்குது. உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், என்னோடய கம்பெனியோட வெப்சைட் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன், பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பிளான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. Many hours later. நீண்ட நேரம் கழித்து வந்து விட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வெயில் சரியான வெயில். என்கிட்ட வெளியே எங்கேயும் போக முடியல, வீட்டில் உட்காந்துருக்கேன். இப்போ மணி 1 மணி ஆச்சு. இப்போ நான் வந்தி வாங்க போகிறேன். ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு எங்கே வந்தி வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பு போச்சு. போய் காட்டுறேன். மேலே வந்தி வாங்க போகிறேன். வந்தி வாங்கிட்டு காட்டுறேன். போகலாமா? வந்தி வாங்க வந்தாச்சு. வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வந்தி ஒன்றும் கிடைக்கல. எவ்வளோ நான் வெயிட் பண்ண போகிறேன்னு தெரியல. வந்தி வாங்கியாச்சு மக்களே. மந்தி ஐ எம் ரியலி ஹாப்பி மக்களே. இங்கே பாருங்கள், மந்தி மக்களே. நான் மந்தி சாப்பிட போகிறேன். உங்களை சாப்பிட்டுட்டு வந்து மீட் பண்ணுறேன் மக்களே. ஹாய் மக்களே. சாரிம்மா, தூங்கி விட்டேன். சாப்பிட்டு விட்டு தூக்கம் இழுத்து விட்டது. அதனால் சரியான தூக்கம் போட்டு பார்த்தா முடித்தேன். அதனால நான் எங்களை ஆளை காணணும்னு நினச்சிடாதீங்க. அதனால தான் வந்து இதாகிடுச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகும்போது. இன்றைக்கி டே வந்து ஒரு மாதிரியாக தான் போகுது. பட் உங்களுக்கு இது என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணிட்டு போகலாம் தான் நினைக்கிறேன். பட் மாதிரியாக தான் போகுது. பட் மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். வேறு வழி தெரியல. ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து திரும்பி ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். இதே வேலையான்னு பார்த்தா இதுதான் வேலை எங்களுக்கு. ஏன்னா வேறு வேலை இல்லை எங்களுக்கு. அதுதான் ஓகே. நான் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்னடா நைட் ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து வீட்டிலே இருந்தேன். ஏன்னா வந்து எதுவுமே என்னாட்டி பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரம்ஜான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நான் ஒரு மாதிரி நினச்சேன், இது ஒரு மாதிரி போயிடுச்சு. இருட்டாக இருக்குன்னு நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் லைட்லாம் இல்லை, அதனால தான். என்னது இது, அதனால தான் இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு. எந்த ரெஸ்டாரண்ட் தெரியல. மணி 10:30 மணி ஆகிடுச்சு. வாங்க எது கிடைக்குதோ உள்ளே வந்து நாக் அவுட் பண்ணுறோம். லெட்ஸ் கோ மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா ரோல் வாங்கியிருக்கோம், சாப்பிட போகிறோம். போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாரு.